أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال جل جلاله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக ஒருவனாகிய அல்லாஹுவுக்கே சொந்தம் என அல்லாஹுவை புகழ்கிறேன். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஏனைய நபிமார்கள் மீதும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்த்தியாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் இவ்வுலகில் அல்லது மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது பெற்றோர்கள், உறவுகள், அனைத்து ஈமானிய உள்ளங்கள் மீதும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நாம் இந்த உலகில் வாழும் சந்தர்ப்பத்தில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவல்களாக அல் குர்ஆனிலோ அல்லது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சுன்னாவிலோ எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எமது வாழ்வில் முடிந்தளவு எடுத்தும் எவைகளை விட்டும் தவிர்ந்து விலகி வாழும்படி எச்சரிக்கை செய்து தடை செய்துள்ளானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொண்டவனாக என்னுடைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு குறுகிய ஒரு வாழ்க்கை காலத்தை தந்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வாறு வாழ வேண்டும், எம்மை படைத்த நோக்கம் என்ன என்பதை அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த நோக்கமாகிய அவனை வணங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக எமக்கு அல்லாஹு தஆலா இறுதி நபியாக அனுப்பினார். அல்லாஹு தஆலா அவனை வணங்க வேண்டும் என்று மாத்திரம் நமக்கு சொல்லி இருந்தார். அல்லாஹுவின் தூதருடைய காலத்தில் அல்லாஹுவினுடைய வணக்கம் ஒரு விதமாக இருந்திருக்கும். காலத்துக்கு காலம் வணக்கத்தினுடைய வடிவங்கள், காலத்துக்கு காலம் இபாதத்தினுடைய எண்ணிக்கைகள் ஒவ்வொரு விதத்திலும் வேறுபட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு
அவன் நம்மை படைத்தது வணங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக என்று மாத்திரம் சொல்லாமல் எவ்வாறு வணங்க வேண்டும் என்ற வழிகாட்டலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தெளிவாக நமக்கு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே சூரா மாஇதாவினுடைய அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற அந்த வசனத்தினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த மார்க்கத்தை பூரணமாக்கியதாக கூட அல்லாஹ் சான்று பகருவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறென்றால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய நாம் அந்த நோக்கத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் மிக அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. இபாதத்துக்கள், நல்லமல்கள் என்ற இந்த இரண்டு வார்த்தைகள், இபாதா அல்லது அமல் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளும் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பரவலாக அதிகபட்சமாக வணக்க வழிபாடுகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை பிரயோகங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறார், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அதே போன்று இன்னும் ஏராளமான வசனங்கள், யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்கும் தஅபுதூன் போன்ற இந்த இபாதா என்ற வார்த்தையை, இந்த பதத்தை மையப்படுத்தியதாக ஏராளமான அல் குர்ஆனிய வசனங்களை நமக்கு பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துஆ ஹுவல் இபாதா என்று ஒரு நபிமொழியை சொன்னார்கள். இந்த இபாதா என்ற வார்த்தை அல் குர்ஆனிலும் அதே போன்று சுன்னாவிலும் பயன்படுத்தப்பட்ட அதிகபட்சமான இடங்களை நமக்கு பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவிலும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் அமல் என்ற வார்த்தையையும் எமக்கு அதிகமாக அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்க முடியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனில சூரா முல்க்ல சொல்கிறார், லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் எவர் நல்லமல்கள் அழகிய அமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக என்ற அந்த அமல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்னொரு இடத்திலே இல்லாமன் சாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, நல்லமல்கள் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களை தவிர என்று இந்த அல் அமலு சாலிஹ் என்ற இந்த அமல் என்ற வார்த்தையை அல் குர்ஆனிலே இவ்வாறு ஏராளமான இடங்களில் நமக்கு பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழியிலே, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுரத்துன், யார் ஒரு அமலை செய்கிறார்களோ என்று அந்த நபிமொழியிலே அழகிய வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவ்வாறு ஏராளமான நபிமொழிகளையும் நமக்கு இந்த அமல் அமால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நமக்கு பார்க்கலாம். அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான அமல்கள் என்ற வார்த்தையை நமக்கு ஹதீஸ்ல பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் ஏன் உங்களுக்கு முன்னிலையில் சொல்லப்படுகிறது என்றால், இந்த இபாதத்துக்கள் என்ற ஒரு சுருக்கமான அறிவு முஸ்லிம் என்ற வகையில் எம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இபாதத் என்றால் அதை பற்றிய ஒரு அறிவு இருக்க வேண்டும். அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு knowledge, ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு மத்தியில நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அது ஆளுங்களை மாத்திரம் சார்ந்ததல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனுடைய அடியானாக யாரையெல்லாம் படைத்திருக்கிறானோ அவர்களில் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இபாதா என்றால் என்ன என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்துவதை போன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னாவில பயன்படுத்துவதை போன்று இபாதாக்கள் என்றால் என்ன என்பதை அறிஞர்கள் கூட எமக்கு வரைவிலக்கணப்படுத்த தந்திருப்பதை நமக்கு பார்க்கலாம். بكل ما يحبه الله ويرضاه من الاقوال والافعال الظاهره والباطنه, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய எந்தெந்த செயல்கள் எல்லாம் மறைமுகமான
வெளிரங்கமான செயல்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் இபாதத்துக்கள் தான். தொழுகை மாத்திரமல்ல இபாதத், எங்களுக்கு நாம் ஐநேர கடமைகள் மாத்திரமல்ல இபாதத், அதே போன்று சதகாக்கள் மாத்திரமல்ல இபாதத், ஒவ்வொரு அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களும் இபாதத்துக்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் இபாதத்துக்கள் என்பதை நமக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில இந்த அமல் என்ற வார்த்தையோடு இன்னும் ஒரு வசனத்தை, இன்னும் ஒரு சொல்லை இணைத்து சொல்வதால் அதனுடைய வரைவிலக்கணத்தையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் அமல் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அதிகமான இடங்களில் இன்னும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது என்னவென்றால் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஈமான் என்றால் என்ன? அன்புள்ள சகோதரர்களே, கௌலும் பில் லிசான் வ தஸ்தீகும் பில் கல்ப் வ அமலும் பில் ஜவாரிஹ். அல்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு நாம் நாவினால் மொழிந்து உள்ளத்தினால் உண்மைப்படுத்தி எமது உடல் உறுப்புகளால் செயலாற்றுவதை ஈமான் என்று சொல்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் 10 வருடங்கள் தொழுதால் அந்த தொழுகையை நிறைவேற்றியதற்கான எந்த விதமான பதவி உயர்வுகளும் நமக்கு இந்த உலகத்திலே, இந்த உலகளாவிய ரீதியில் நமக்கு கிடைக்காது. அதற்கான ஏதாவது பண பரிசுகள் நமக்கு கிடைக்க மாட்டாது. இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க முடியாது, ஆனால் கிடைக்காது. ஆனால் அல்லாஹு தஆலா அவனால் நம்ப சொல்கிற அந்த மறுமையை, அந்த மறைவான மறுமை, அந்த மறைவான மீசான், அந்த மறைவான சுவர்க்கம், அதனை நாம் உண்மைப்படுத்திய நிலையில் இந்த மறுமையில், இந்த மீசானில் நிச்சயம் இந்த நன்மை எனக்கு பயனளிக்கும் என்ற அந்த உண்மைப்படுத்தலை உண்மையாக நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உண்மைப்படுத்திய நிலையில் தான் நம்முடைய இபாதத்துக்கள், நம்முடைய வணக்க வழிபாடுகள் அமைய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் தான் அல்லாஹு தஆலா முதலாவதாக ஈமானை சொல்லிவிட்டு அமல் சாலிஹ் என்பதை சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கான கூலியை அந்த அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் எமக்கு அந்த மறுமையிலே எமக்காக சிபாரிசு செய்யக்கூடிய ஒரே தூதர் அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த சஹாபாக்கள் எப்படி அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்களோ, எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அத்தி பிசகாமல் இபாதத்துக்களை அவர்கள் பின்பற்றினார்களோ, அந்த அடிப்படையில் நம்முடைய இபாதத்துக்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவு எம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், இதற்கான வழிகாட்டலை காலத்துக்கு காலம் ஒவ்வொரு சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா காலத்துக்கு ஏற்ற நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதனுடைய தொடரிலே அல்லாஹு தஆலா எமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இந்த ரஜபுடைய, இந்த ஷஅபானுடைய மாதத்தை நமக்கு பார்க்கலாம். ஷஅபான் 10 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசித்து சுன்னாவை பின்பற்றி அல்லாஹ்வின் தூதரின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை வைக்கிற நாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதம் தொடர்பாக எப்படி நடந்து கொண்டார்கள், இந்த மாதம் தொடர்பாக எப்படியான சஹீஹான நபிமொழிகளை எல்லாம் நமக்கு கூறியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு அறிவும் நமக்கு மிக முக்கியமாக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த நாளிலேயே அல்லாஹு தஆலா மாதங்களை 12ஆக ஆக்கியதை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, என்ற அந்த வசனத்துல மாதங்களை நான் இந்த உலகத்தை படைத்த நாளிலேயே 12ஆக ஆக்கினேன். அதிலே அதாவது 4 மாதங்களை மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அந்த சிறப்பான மாதங்கள் எது என்பதை அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். எப்படி விளக்குகிறார்கள்? தொடர்ச்சியாக வரக்கூடிய துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்தது ரஜப், நாம் கடந்து வந்த அந்த ரஜப், இந்த 4 மாதங்களும்
சங்கைக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஅபான், அந்த ரஜபுக்கு அடுத்தபடியான இந்த ஷஅபான் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது போன்ற செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கையை தெளிவுபடுத்துகிறார்கள். ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يصوم حتى نقول لا يفطر ويفطر حتى نقول لا يصوم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதத்தில நோம்பில்லாம இருக்க மாட்டார் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ்வின் தூதருடைய செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்கிறார்கள், அவர்கள் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள், அவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரியில 1969வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் காணவில்லை, இஸ்தக்மல சியாம ஷஹ்ரின் இல்லா ரமதான், ரமதானை தவிர பரிபூரணமாக முழு மாதத்திலும் நோன்பு நோற்றதை வேறு எந்த ஒரு மாதத்திலும் நான் ரசூலுல்லாவை காணவில்லை. வமா ரஅய்துஹு, மேலும் நான் ரசூலுல்லாவை காணவில்லை, அக்தர சியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான், அதிகமாக ஒரு மாதத்தில், பூரணமாக ஒரு மாதம் அல்லாமல் அதிகபட்சமாக ஒரு மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்றால் அது ஷஅபானுடைய மாதத்தில் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை, நடவடிக்கையை அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஷஅபான் மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறைகளில் அவர்கள் எந்த அமலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியில, அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் வந்திருக்கக்கூடிய செய்தி, லம் யகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹ்ரன் அக்தர் மின் ஷஅபான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானை விட அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதம் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு ஷஅபான்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான யகூல், மேலும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், குது மினல் அமலி மா துதீகூன், முடியுமானவரை அமல் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் சலிப்படையாத வரை அல்லாஹ் நிச்சயம் சலிப்படைய மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரியில 1970வது ஹதீஸாக நமக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றதற்கான காரணம் என்ன என்பதை கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு வந்திருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், லம் அரக தஸூமு ஷஹ்ரன் மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை இந்த ரமலான், இந்த ஷஅபான் மாதத்தில நோன்பு நோட்பதை போன்று வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோட்பதை நான் காணவில்லை என்று அல்லாஹ்வின் தூதரை பார்த்து உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், قال ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان, ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ஏன் நான் அதிகமாக நோன்பு நோக்கிறேன் தெரியுமா? அந்த மாதத்துல
மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். மக்கள் அந்த மாதத்தில் அதிக நோன்பு நோக்கும் விடயத்தில் அதாவது அலட்சிய போக்கை கடைபிடிக்கிறார்கள். அந்த மாதத்தை அவர்கள் அந்த அளவுக்கு கணக்கெடுக்கிறார்கள் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், அந்த பட்டியலில் நாம் இருக்கிறோமா? இந்த மாதம் எம்மால் எத்தனை நோன்புகளால் அதாவது அமல்படுத்தப்பட்டது, எத்தனை நோன்புகளை நிலையிலே இந்த மாதத்தின் 10 நாட்கள் என்னால் கடத்தப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு பிரதான தொழுகைக்கு எப்படி முன்பின் சுன்னத்துக்கள் இருக்கிறதோ அதே போன்று கடமையான நோன்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய இந்த சுன்னத்தான நோன்புகள் முன்னுடைய சுன்னத்தாகவும் ஷவ்வால்ல நோக்கக்கூடிய நோன்புகள் பின் சுன்னத்தான நோன்புகளாகவும் அமைகிறது என்பதை கூட அறிஞர்கள் இந்த நோன்பை சிறப்பித்து கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எத்தனையோ பேர் எம்மில் அதிகமானவர்கள் ரமலானுடைய தலநோன்பு என்று சொல்கிறோமே, முதலாவது நோன்பை பிடித்த உடனே வேலைக்கு செல்ல முடியாது. கடுமையான களைப்பு, எமக்கு எந்த நாளும் இல்லாத ஒரு தலைவலி, ஒரு வித்தியாசமான ஒரு டயர்ட் நமக்கு ஏற்படுகிறது. ஏன்? நாம் போன வருஷம் கடைசியாக 29 அல்லது 30 நோன்பு நோற்றதற்கு பின்னால இன்றைக்குத்தான் நான் மீண்டும் அதாவது ரமலானுடைய தல நோன்புலதான் நான் நோன்பையே நோற்றிருக்கிறேன் என்ற நிலை நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஷஅபான்ல அதிகம் நோன்பு நோக்கும் வழக்கமுடையவர்களாக நாம் இருந்தால் அந்த ரமலான்ல களைப்பு நமக்கு இருக்காது. ரமலான் நோன்பை நோட்பது என்பது வெரி சிம்பிளாக மாறிவிடும். நாம் இறுதி 10 நோன்புகள் எம்மை அறியாமலே சென்று விடுகிறது. ஏன்? பழக்கப்பட்டு விடுகிறோம். அந்த பழக்கம் நமக்குள் வந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்றால் அதை எமக்கு எவ்வாறு அமல்படுத்தலாம்? திங்கள் வியாழன் நோன்பை எமக்கு நோக்கலாம், பிறை 13, 14, 15 நோன்பை நோக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கலாம். இந்த முழு மாதத்தையும் நோன்பை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலங்கரித்தார்கள் என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எமக்கு ரசூல் அதாவது விடுபடக்கூடிய மாதவிடாய் காரணத்தினால் பெண்களுக்கு விடுபடக்கூடிய நோன்பாக இந்த நோன்பு எனக்கு விடுபடக்கூடிய நோன்பை நான் ஷஅபானிலே கலா செய்யக்கூடியவளாக, நான் ஷஅபானிலே நோக்கக்கூடியவளாக இருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரைக்கும் எத்தனை நோன்புகளை இந்த மாதத்தில் நோற்றவனாக நான் இருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இன்னும் ஒரு செய்தியில நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா எமது அமல்களை உயர்த்துகிறான். எமது அமல்கள், என்னுடைய அமல்கள் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வினிடத்தில் கொண்டு செல்லப்படுவதை, உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இதே போன்று இந்த நாள்ல நோன்பு நோக்க கூடாது என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களை நமக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். லா யதகத்தமன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, லா யதகத்தமன்ன அஹதுக்கும் ரமலான் பிஸௌமி யௌமின் அவ் யௌமைன், ஒரு நோம்பினாலோ அல்லது 2 நோம்பினாலோ நீங்கள் ரமலானை முற்படுத்த வேண்டாம். அதாவது யௌமு ஷக்கு என்று நாளை நோன்பாக இருக்கலாம், அல்லது நாளை நோன்பாக இருக்கலாம், அல்லது நாளை மறுதினம் நோன்பாக இருக்கலாம் என்ற அந்த ஷஅபான் 28, 29 அந்த சந்தேகத்துக்குரிய நாளாக இருக்கிறதே, இந்த நாளில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய தடையை இந்த மாதத்திலே பார்க்கலாம். ஆனால் அதுல கூட ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதிவிலக்கை கொடுக்கிறார்கள். யார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்களோ அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கக்கூடியவருக்கு 29வது நாள் அந்த நோன்பு வருகிறது என்றால் அவருக்கு அனுமதி இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே செய்தியிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இல்லா ஐயகூன ரஜுலுன் கான யஸூமு ஸௌமஹு
ஃபல்யசும் தாலிகல் யௌம், அந்த நாள்ல அவருக்கு நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நாளில் நோன்பு நோற்பது தொடர்பாக இன்னும் ஒரு எச்சரிக்கையை நமக்கு பார்க்கலாம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸாமல் யௌமுல் லதி யஷுக்கு, யாருக்கு அந்த சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு நோக்கிறார்களோ ஃபகத் அஸா அபுல் காசிம், அவர் அல்லாஹ்வின் தூதருக்கு மாற்றம் செய்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை திருமிதியிலே நமக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபான் மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது, இன்னும் சஹீஹான சில செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கும் விடயத்திலே தான் அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள். அமல்கள்ல நோன்பு என்ற இபாதத் மிக முக்கியமான ஒரு வணக்கம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு வணக்கம் என்பதை நாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கலாம். எத்தனையோ விடயங்களுக்கு, அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதங்களும் நோன்பு பிடிக்கும் இந்த இபாதத்துக்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு பார்க்கலாம். எனவே இந்த நோன்பு என்ற இபாதத் இந்த மாதத்துல என்னால் செயல்படுத்தப்படும், அதன் மூலம் எனக்கு ரமலான் இலகுபடுத்தப்படலாம், அதன் மூலம் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த ரமலானில் தன்னுடைய அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாக இருப்பதை விரும்புகிறேன் என்று சொன்னார்களோ, அதே விருப்பம் எனக்கு இந்த மாதத்தில் ஏற்பட வேண்டும், அதே நேசம் எனக்கு ஏற்பட வேண்டும். ஏண்ட அமல்களும் நான் நோன்பாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த அமல்களை உயர்த்துவதை நான் விரும்புகிறேன் என்ற அந்த செயல்முறை, அந்த செயல் வடிவம் நம்முடைய செயல்களில் இருக்க வேண்டும். அந்த வழக்கம் நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும். இதனுடைய இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. வெறுமனே லைலத்துல் கத்ர் என்ற இரவை மாத்திரம் இபாதத்துக்களால் அலங்கரித்து, இபாதத்துக்களால் அதிகம் இபாதத்துக்கள் செய்து ரமலானிலே ஏனைய நாட்களை, அதாவது ஏனைய நாட்களில் அலட்சிய போக்கோடு சமூகம் வாழையடி வாழையாக நிறைவேற்றுகிறார்களோ, அதே போன்று ஷஅபான் மாதத்திலும் ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில், தவறான ஒரு புரிதலில் சில அமல்களை, அதாவது இபாதத்துக்கள் என்று அறிவிப்பாளர் வரிசை பலவீனமான, அறிவிப்பாளர் வரிசை இட்டுக்கட்டப்பட்ட, ஹதீஸ்களே இல்லாத செயல்பாடுகள் சிலரை இந்த சமூகம் இபாதத்துக்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தில் ஒரு நாள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளக்கத்தை நாம் இரண்டாவது குத்பாவிலே பார்ப்போம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத, அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இபாதத்துக்கள் எம்மிடத்தில் அல்லாஹ்வினிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், என்னுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வினிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், அது அல்லாஹ்வுக்காக என்ற களப்பற்ற எண்ணத்தோடு, அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாஸோடு செய்யப்பட வேண்டும். சமூகத்துக்காக அவர் செய்கிறார், நானும் செய்கிறேன், அவர் பார்க்க வேண்டும், சமூகம் போற்ற வேண்டும் போன்ற எந்த ஒரு, அதாவது கலப்பான ஒரு எண்ண நிலையும் நம்முடைய இபாதத்துக்களில் இருக்கக்கூடாது. அத்தோடு அது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கள் அல்லாஹுவுக்காக என்று அமைய வேண்டும். அதே போன்று செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் அமைய வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒரு அமலை செய்தார்கள், ஒரு மாதத்தை அல்லாஹுவின் தூதர் எப்படி சிறப்பித்தார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை இந்த திக்ரை செய்தார்கள், இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹுவுக்காக என்று செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை போன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதாக எமது இபாதத்துக்கள் அமைந்தால் மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அந்த இபாதத்துக்களை ஏற்றுக்கொள்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தினுடைய இந்த மார்க்கத்தினுடைய
தனிச்சிறப்பே என்ன தெரியுமா? இந்த மார்க்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும், ஏன் மறுமை வரைக்கும் ஒரே வடிவம்தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, எந்த விதமான செருகல்களும் கிடையாது, இடைச்செருகல்களும் கிடையாது, எந்த விதமான அதிகப்படுத்தலும் கிடையாது, எந்த விதமான குறைத்தலும் கிடையாது. இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பே. இந்த மார்க்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாசறையில் இருந்த சஹாபாக்கள் எப்படி இபாதத்துக்களை செய்தார்களோ அதே வடிவம்தான் மறுமை வரைக்கும். அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது சரியாக வழிநடத்தப்படாததன் காரணத்தினால, அதாவது அறிவிப்பாளர் வரிசைகளை சரியாக அலசாததன் காரணத்தினால, மார்க்கம் எது என்று சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணத்தினால சில இபாதத்துக்களை அதாவது அலட்சியமாக எமது சமூகம் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஷபே பராத் என்று, அதாவது பராத்துடைய இரவு என்று பிறை 15 எமது சமூகம் 3 யாசீன்கள் ஓதுகிறார்கள். எந்த விதமான பலவீனமான ஒரு ஹதீஸினுடைய ஆதாரத்தை கூட காண முடியாத செய்தி. அதாவது முதலாவது யாசீன் அதாவது பலாய் முசீபத்து நீங்குவதற்காக என்று, இரண்டாவது யாசீன் அதாவது ரிஸ்க் விஸ்தீரணமாகுவதற்கு என்று, அதே போன்று மூன்றாவது யாசீன் இன்னும் ஒரு அதாவது தன்னுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று இந்த யாசீன்களை ஓதக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு இபாதத்தாக ஒரே ஒரு ஷஅபானுடைய ஒரே ஒரு நாளை அதாவது அமல்கள் என்ற பெயரில் அதாவது சமூகம் செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா என்ற ஒரு வீத ஒரு உரசி பார்த்தலாவது செய்துவிட்டு தான் செய்கிறார்களா? அறிவிப்பாளர் வரிசை விட்டு கட்டப்பட்ட, அறிவிப்பாளர் வரிசை பலவீனமான எத்தனையோ செய்திகள், 10க்கு மேற்பட்ட அறிவிப்பாளர் வரிசை பலவீனமான ஹதீஸ்கள் அதாவது இந்த 15 தொடர்பாக வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சில செய்திகள் இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கிறது. அதாவது ஷாஃபி மذஹபை சார்ந்த இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அதாவது இந்த செய்தி பலவீனமானது, இது மறுக்கப்பட வேண்டியது என்று சொல்லக்கூடிய செய்திகள் கூட இந்த செய்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த மாதத்துக்கான பலவீனமான ஹதீஸ்கள் சிறப்புகள் சில இருக்கின்றது. இந்த ரஜப் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் என்று ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த 15வது இரவில் யார் 12 ரக்காத்துகள் தொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற அந்த சூராவை 30 விடுத்தம் ஓதுகிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்தில் அவர் எடுக்கும் இடத்தை பார்க்காமல் வெளியாக மாட்டார் என்று ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியும் அறிவிப்பாளர் வரிசை என்னவென்று தெரியாத அளவுக்கு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக இந்த செய்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு செய்யப்படக்கூடிய திக்ர்கள், இவ்வாறு ஓதப்படக்கூடிய யாசீன்கள், இவ்வாறு தொழப்படக்கூடிய தொழுகைகளை அவ்வாறு எடுத்துக்கொண்டு நாம் மறுமையிலே மரணத்துக்கு பின்னால் எமக்கு வழிகாட்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் தான் கொண்டு போய் வைக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் அவைகளை கொண்டு போய் வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் செய்யாத ஒரு அமலை ஒரு வடிவத்திலே நாம் செய்துவிட்டு அவைகளுடைய நன்மைகளை நமக்கு எதிர்பார்க்கலாமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சொன்ன தெளிவான அந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ்ல என்ன சொன்னார்கள்? மன் அமில அமலன், ஒரு அமலை ஒருவர் செய்கிறார், லைஸ அலைஹி அம்ருனா, அதற்கு என்னுடைய ஏவல் கிடையாது, என்னுடைய மார்க்கத்தில் அதற்கு ஆதாரபூர்வமான வழிகாட்டல் கிடையாது, அது மார்க்கத்திலே இல்லை என்றால் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் சொல்கிறார்களே, மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா, யார் இந்த மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை உருவாக்குகிறார்களோ என்று புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்களே, ஏன் நான் செய்ததை அல்லாஹ்வின் தூதர் முன்னிலையில் நம் மலைகளை போன்ற
நன்மைகளை நாம் கொண்டு போய் வைக்க வேண்டுமாக இருந்தால், நம்முடைய அந்த மீசான் கனமாக வேண்டுமாக இருந்தால், நம்முடைய இபாதத்துக்கள் நிச்சயமாக நான் சொல்ல போகின்ற இந்த அல் குர்ஆனிய வசனத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? சூரா முஹம்மதுன்னு நினைக்கிறேன், சூரா முஹம்மதுல அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், நீங்கள் தொழக்கூடிய ஒரு தொழுகையாக இருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு திக்ராக இருந்தாலும், அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக அதனை நிறைவேற்றுங்கள். வ அத்தீஉர் ரசூல, நீங்கள் உங்களுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக. அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா? அவர்கள் அங்கீகரித்தார்களா? அவர்கள் இதற்கான அங்கீகாரத்தை வழங்கினார்களா? அல்லது அவர்கள் சொன்னார்களா என்ற அந்த அங்கீகாரம், அந்த கட்டுப்பாடு ஒரு இபாதத் ஒரு சுப்ஹானல்லாஹ்வாக இருந்தாலும் அதற்கான அங்கீகாரத்தை நாம் தேட வேண்டும். அதற்கான அங்கீகாரத்தை ஹதீஸ்கள்ல நாம் பார்க்க வேண்டும். அல் குர்ஆனை கொண்டு நாம் உரசி பார்க்க வேண்டும். அவ்வாறு நம்முடைய அமல்கள் செய்யப்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஃபமன் தகுலத் மவாசீனுஹு, யாருடைய அதாவது மீசான் நன்மைகளால் கனமாகிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் மறுமையிலே வெற்றி பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே நம்முடைய அமல்களை குர்ஆன் சுன்னாவினுடைய நிழலில் எப்படி இபாதத்துக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொன்னார்களோ, செய்வதற்கு வழிகாட்டினார்களோ, அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த மார்க்கம் காலத்துக்கு காலம், அதாவது வருடத்துக்கு வருடம் மாறக்கூடிய அழகு என்று நாம் நினைப்பதை எல்லாம் இந்த மார்க்கத்துக்குள் செருகக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் கிடையாது. அதற்கு மாற்றமாக இந்த மார்க்கத்துக்கான முழுமையான வழிகாட்டலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதிகம் இந்த மாதத்தில் நோன்பு நோட்போம், அதிகம் இந்த நோன்பின் மூலம் இந்த மாதத்தை அலங்கரிப்போம், அதிகம் இபாதத்துக்களை நாம் ஈடுபடுவோம். அந்த இபாதத்துக்களை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் அமைத்துக் கொள்வோம். அதிகம் அல் குர்ஆனை ஓதுவோம், ரமலானுக்காக தயாராகுவோம். ரமலான் என்பது நாம் அதாவது ரெடியாக வேண்டிய மாதம் அல்ல. இந்த மாதத்திலே ரமலான்ல குர்ஆனை ஓதுவதற்கான தகைமையை இந்த மாதத்தில் உருவாக்கிக் கொள்ளுங்கள். ரமலான்ல தர்மம் செய்வதற்கான சேமிப்பை இந்த மாதத்தில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். தாராளமான நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தர போதுமானவனாக இருக்கிறார். அது அல்லாமல் ரமலான்ல முதல் ரமலான்ல வாரது குர்ஆனை எடுத்துட்டு வாரது, குர்ஆனை நான் ஓதுகிறேன், குர்ஆனை படிக்கிறேன் என்று அப்படியே வீரியமாக எழும்பி வருகிறோம். ஆனால் ரமலான்ல முதல் 10 முடிவதற்கு முன்னாலே வந்த சகோதரர்களில் 100% கூட பள்ளிவாயல்களில் காண முடியாத ஒரு கவலைக்கிடமான நிலை ரமலான்ல ஏற்படுகிறது. ஏன்? நாம் ரமலான்ல அப்படியே கொதித்தெலும்பி முதலாவது ரமலான்ல வருகிறோம். ஆனால் அந்த இபாதத்துக்களில் தியாக உணர்வு கிடையாது, இபாதத்துக்களை செய்வதற்கான உறுதி கிடையாது, இபாதத்துக்கள் என்றால் என்ன என்ற அந்த அறிவு நமக்கு கிடையாது. அவ்வாறு நம்முடைய இபாதத்துக்களை நாம் செய்தால் நிச்சயமாக அந்த இபாதத்துக்களுக்கான வெயிட், அந்த இபாதத்துக்களுக்கான நன்மைகள் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு அபாயம் கூட இருக்கலாம். எனவே செய்யக்கூடிய தொழுகையை கற்றறிந்து செய்ய வேண்டும், நோக்கக்கூடிய நோன்பை கற்றறிந்து தகைமை வாய்ந்த நிலையில் நாம் நோக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்களையும் நாம் கற்றறிந்து அதன் அடிப்படையில் நாம் செயலாற்றுவது ஒரு முஃமினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாளிகை என்பது அற்புதமானது. அல்லாஹ்வினுடைய மாளிகையில் ரஹ்மானுடைய மஸ்ஜித் என்று பெயரூட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹ் அழகாக உங்களுடைய உதவிகளால் அழகாக ஜொலிக்கிறது. உங்களுடைய இன்னும் சில வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்க்கிறோம். யாரெல்லாம் இந்த தர்மங்களை அல்லாஹ்வினுடைய மாளிகைக்காக நீங்கள் தர்மம் செய்தீர்களோ அதற்குரிய முழுமையான கூலியை மறுமையில் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.